என் பேர் ஆதிகேசவன். நான் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். நான் வந்து 6ஆவதுலேருந்து 12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். நான் கிளாசிக் நீட் அகாடமியில் 1 இயர் ரிப்பீட்டர் கோர்ஸ் பண்ணேன். இப்போ என்னோட மார்க் வந்து 585. இந்தமாரி தமிழில் ஒரு நீட் எக்ஸாம் எழுதி தமிழில் கிளியர் பண்ணி காரணமாக இருந்தது எங்கள் கிளாசிக் நீட் அகாடமியும் எங்கள் டாக்டர் டி பெரியசாமி சாரும். எனக்கு இந்த இன்ஸ்டியூட் பற்றி சொன்னது வந்து ஏற்கனவே இங்கே படித்த ஒரு அண்ணா தான் சொல்லியிருந்தாரு. அவர் படித்து இப்போ ஒரு நல்ல காலேஜ் போயிருக்காரு. அவர்கிட்ட கேட்டப்போ இந்த இன்ஸ்டியூட் பற்றி நல்லா சொன்னார். அவர் சொல்லும்போது எனக்கே ஒரு மோட்டிவ் ஆச்சு. இப்போ நம்ம தமிழ் மீடியத்தில் படித்து இந்த மாதிரி ஒரு நல்ல மார்க் எடுத்து நம்மளாலே ஒரு டாக்டர் ஆக முடியும், நல்ல காலேஜில் போய் படிக்க முடியும்லாம் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சு இந்த கிளாசிக் நீட் அகாடமிக்கு வந்து படித்தேன். இங்கேருந்து நான் 1 இயர் ரிப்பீட் பண்ணியிருந்தேன். 1 இயர் ரிப்பீட் பண்ணும்போது தெரியும்போது நிறையா இங்கே நல்ல விஷயம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதில் ஒன்று வந்து இங்கே மெட்டீரியல் சூப்பராக இருக்கும். இவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மெட்டீரியலுமே ஓன் மெட்டீரியல். அது படிக்கும்போது எல்லாமே ஈஸியாக இருக்கும். நான் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் படித்தேன். இந்தமாரி தமிழ் மீடியம் இருக்கிற ஒரு நீட் அகாடமி நிறைய தேடி பார்த்தேன். எனக்கு அதிகமாக இங்கே கிடைக்கல. இந்த அகாடமி பற்றி தெரிய வரும்போது இங்கே வந்து பார்த்தோம். எனக்கு தமிழ் மெட்டீரியல் நல்லா இருந்துச்சு. இந்த ஒரு தமிழ் மெட்டீரியல் பார்க்கும்போது ஒரு இங்கிலீஷ் லெவல் மெட்டீரியல் மாதிரியே இருந்துச்சு. இந்த மெட்டீரியல் படிக்கும்போது எனக்கு ஒரு இன்னும் நல்லா அதிகமாக கான்ஃபிடன்ஸ்லாம் கிடச்சிது. அதில் நான் வந்து இவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணதுக்கு இவங்க கொடுத்த இந்த தமிழ் அவங்களோட ஓன் மெட்டீரியல் தான் இது காரணமாக இருந்துச்சு. எங்களுக்கு இங்கே வந்து ஸ்டாஃப் சப்போர்ட் வந்து எப்பயுமே இருக்கும். நாங்கள் கேட்குறப்ப டவுட்ஸ் கிளியர் பண்ணுவாங்க. எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. அதேமாதிரி நான் இங்கே வந்து ஹாஸ்டலில் தங்கி படித்தேன். ஹாஸ்டலும் நல்லாயிருக்கும். அதேமாதிரி சாப்பாடும் நல்லா இருந்துச்சு. யூஸ்வலாகவே எம்பிபிஎஸ் படிக்கணும்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி ரொம்ப மனசெல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டு அப்படி தான் படிக்கணும்னு நல்லா சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் கிளாசிக் நீட் அகாடமியில் அப்படி இல்லாமல் வீக்லி ஒன்ஸ் ஆனால் எங்களுக்கு மூவி டெய்லி ஆனால் எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் விட்டுருவாங்க. ஸ்போர்ட்ஸ் டைமில் நாங்கள் போய்ட்டு ஜாலியாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கூட ஜாலியாக விளையாடி இருக்கோம். நிறைய மெமரிஸ்லாம் இருக்குது. எங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் கிளாசிக் நீட் அகாடமி அண்ட் டாக்டர் டி பெரியசாமி சார். கிளாசிக் நீட் அகாடமிக்கு நான் கேரண்டி.